ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் பஞ்சம் நில மீட்பு ஆணையம் போடுறாங்க. ஆணையமாகவே இருக்கே தவிர ஒரு நிலங்கள் கூட பஞ்சம் நிலங்கள் இதுவரைக்கும் மீட்கப்படலை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பொறுத்தளவு சமூக நீதினு அவங்களுக்கு என்னன்னே தெரியல. கலவரத்தில் ஈடுபடுற அல்ல வன்மை ஈடுபடுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்க இளைஞராக தான் இருக்கும். கஞ்சா இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அங்கே ரெட்ட கொலை. 19 ஆதி திராவிடர் சமூக விடுதிகள் மூடப்பட்டது. ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சேர்க்கை குறைவாக. நிதி இல்லைன்னா எப்படி 1748 கோடி திரும்ப அனுப்பப்பட்டுச்சு கடந்த 5 ஆண்டுகளில்? இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் கருப்பையா ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நல்ல நலம். திமுக ஆட்சியின் உண்மையாக சமூக நீதி தலித் மக்களுக்கு கிடைத்திருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பொறுத்தளவு சமூக நீதி என்பது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக இருக்கிறது. சமூக நீதினா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் கூட ஈரோட்டில் பொல்லான் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் செல்ல திறந்தாங்க. அது கூட ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அந்த இடம் 0 வேல்யூ உள்ள இடம், அதில் திறக்கக்கூடாதுன்னு அங்கே லோக்கலில் இருக்கிற மக்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த சூழலில் தான் சமூக நீதி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உதாரணத்திற்கு சமூக நீதி விடுதி, எல்லா விடுதிகளையும் சமூக நீதி விடுதியாக ஸ்டாலின் அவர்கள் மாற்றினாங்க. மாற்றி 2 மாதத்துக்குள்ளாகவே புதுக்கோட்டையில் 19 ஆதி திராவிடர் சமூக விடுதிகள் மூடப்பட்டிருக்கு. 19 சமூக விடுதி, ஆதி நலத்துறை சமூக விடுதிகள். காரணம் தெரியல, அவங்க தான் சொல்லணும், அரசாங்கம் தான் சொல்லணும். அதே பேர் மாற்றுறதுனால மூடிட்டாங்களா? இல்லை, விடுதியை மூடி இருக்கிறாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் 35,000 மாணவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சேர்க்கை குறைவாக இருக்குது. அப்போ இந்த 2 விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்ப மட்டுமே சமூக நீதிங்கிறது எப்படி இருக்குங்கிறது கேள்வி குத்தாரு. பள்ளி கல்வித்துறைக்கு ஏகப்பட்ட நிதி இருக்குது. ஆதி திராவிட நலத்துறையிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு ஒதுக்கிய 1200 கோடி நிதியில் வெறும் 8 கோடி நிதியை மட்டும் செலவழிச்சிட்டு 112 கோடி நிதியை வேறு துறைக்கு மாற்றியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் சமூக நீதி தமிழ்நாட்டை பொறுத்தளவு கேள்விக்குறியாகவும் கேவலமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம சமூக நீதியை பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்திற்கு மயானம், பட்டியலில் கூட மயானம், எங்கேயும் மயானம் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து தலித்து விடுதலை கடந்த 5 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம். ஒரு மயானத்தை கூட செஞ்சு கொடுக்க முடியாத கேள்விக்குறியான நிலை. பஞ்சம் நிலமீட்பு. இப்போ நிலமீட்பை பொறுத்த வரைக்கும் மாநில சொல்கிறது நாங்கள் கோயில் நிலங்கள் நிறையா மீட்டுட்டோம், கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டிருக்கோங்கிறாங்க. ஆனால் ஒரு நிலங்கள் கூட பஞ்சம் நிலங்கள் இது வரைக்கும் மீட்கப்படலை. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பஞ்சம் நிலமீட்பு ஆணையம் போட்டாங்க. கலைஞர் ஆட்சியிலும் பஞ்சம் மீட்பு ஆணையம் போட்டாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் பஞ்சம் மீட்பு ஆணையம் போடுறாங்க. ஆணையமாகவே இருக்கே தவிர செயல்பாடுகள் நிலமீட்பு என்பது. இப்போ அதாவது என்னன்னா, தலித் மக்களுக்கான தனி ஆணையம் உறுப்பினர்களாக போட்டிருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்கள் முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அது ஒன்று கூட செயல்படுத்த இல்லை. மாநில ஆணையத்தை பொறுத்தவரை அது அரசுன்னு ஒரு பாடியாக தான் செயல்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்தில் இருக்கிற பெரிய பாடிப்பட்டுன்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு அருந்தேரி சமூகத்தைச் சேர்ந்த தலித் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஜெயக்கொடிங்கிற தன்னோட நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க, அது பஞ்சமி நிலம், நிலத்தை மீட்டு கொடுன்னு ஆணையத்துக்கு போகிறார். மாநில ஆணையத்துக்கு மாநில ஆணையம் முறையாக எதையும் விசாரிக்காமல் பஞ்சமி நிலத்தினுடைய விதிமுறைகளை கையாளாமல் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஆணையம்? உச்ச நீதிமன்றம் அவர் போகிறாருன்னா ஒரு ஆணையத்தை தேடி போகணும் அவசியம் இல்லைல்ல. அப்போ ஆணையமே வெத்து வெட்டில் தவறாக மக்கள் வரிப்பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிற ஒரு ஆணையமாக செயல்படுது. முதல்வர் என்ன சொல்கிறாரோ அங்கே ஓடி நிற்கிறது. இதுதான் ஆணையமே தவிர மற்றபடி ஆணையம் சுயமாக மக்கள் பிரச்சனை கையாளுதானா நிச்சயமாக இல்லை.
இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் வேலூர் பக்கத்தில் கீரனூர் ஒரு ஊர், முத்துராஜுங்கிற ஒரு தோழர், அவர் ஒரு பறையர் இனத்தை சேர்ந்த தோழர். அந்த கிராமத்தில் 200 ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்குது. அந்த பஞ்சம் நிலத்தை மீட்கணும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. வழக்கும் அவர் சாதகமாக தீர்ப்பாகுது. தீர்ப்பான ஒரே காரணத்திற்காக அவர் 2 கையை வெட்டிடுறாங்க சாதி இந்துக்கள். இன்னைக்கு முதல்ல சிகிச்சையில் அட்மிஷன் இருக்காரு, 2 கை துண்டிக்கப்பட்ட நிலையில். இன்னும் அதுதான் இருக்கு. இல்லை, என்ன என் கேள்வி என்ன, அப்போ இதில் ஆணையத்து ரோல் என்ன? அப்போ ஆணையம் என்ன பண்ணுறாங்க? ஆணையம் யாருக்காக செயல்படுது? அப்போ ஆணையமும் வெத்து வேட்டாத்தான் இருக்குது டோட்டலாக. இப்போ நீங்கள் இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டால் கூட சரி, சமூக நீதி அரசுன்னு சொல்கிறோம். ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்களே சொன்னாங்க 10,400 காலி இடங்கள் இருக்குது, நாங்கள் நிரப்போம். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நிரப்பியிருக்காங்களா? ஒரு இடம் கூட நிரப்பலை. சரி, நான் தூய்மை பணியாளருக்கு 3 நேரம் சோறு போடுறேங்கிறாரு. அவங்க யாரும் சோறு கேட்கலையே, அவங்க என்ன கேட்குறாங்க? வேலை நிரந்தரம் கேட்குறாங்க. கடந்த 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு தூய்மை பணியாளரும் நிரந்தரப்படுத்தலை. ஆனால் அதை தனியார் மயமாக்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஒன்றிய அரசை குறை சொல்லக்கூடிய திமுக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை இன்னைக்கு தனியார் மயத்துக்கு தாரவாத்துடுது. தூய்மை பணியாளர் அந்த மேனுவல் ஸ்கேவேஜின்னு சொல்லக்கூடிய அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி வரை அது தனியார் மயம் ஆகிப்போச்சு. அப்போ குறைஞ்சபட்சம் அதில் வேலை பார்த்த பட்டியலின மக்களோட இன்றைக்கி வேலை இழந்து நிலையில் தான் காணப்படுறாங்க. இப்போ இதுதான் இன்றைக்கி சமூக நீதி ஆட்சியோட அவலமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வருவதுக்கான காரணங்கள் சிறுபான்மைய மக்கள், அடுத்துக்கு தலித் மக்கள் அப்படின்னு தான் எல்லாமே பேசுவாங்க. அப்போ தலித் மக்கள் பிரச்சனையை, தலித் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு நீங்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறதுல ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்கு. இல்லை, இது அதிர்ச்சியில் ஒன்றும் கிடையாது. கடந்த முறை ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை. சமூக நீதி அரசு ஏதாவது செய்யும், ஸ்டாலின் வந்தால் செய்வார் நம்பிக்கை என்பதில் தான் பட்டியல் மக்கள் 80% வாக்களித்தாங்க. அதில் யாரும் மறுப்பே கிடையாது. பட்டியலின மக்களுடைய வாக்கு பறையர்களாக இருந்தாலும் சரி, பல்லர்களாக இருந்தாலும் சரி, அருந்தர்கள் இருந்தாலும் சரி, 80% வாக்குகளை திமுகவுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன எந்த கோரிக்கையும் இதுவரை நடைமுறைப்படுத்தலையே. வேலைவாய்ப்பு நடைமுறைப்படுத்தலை, பஞ்சம் நிலத்தை நடைமுறைப்படுத்தலை, கல்வி பல ஸ்கூல் மூடிட்டு இருக்கிறாங்க, சமூக விடுதி ஹாஸ்டல் மூடப்படுது, மாணவரோட எண்ணிக்கை குறையுது. இதில் எங்கே கவனம் செலுத்துகிறாங்க? அவங்க கவனம் முறை இப்போதைக்கு தேர்தல் நோக்கித்தான் இருக்கே தவிர பட்டியலின மக்கள் பிரச்சனை 5 வருஷமும் பார்க்கல, இனிமேலும் அவங்க பார்க்க போகிறது. சரி, இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அறிக்கை தலித் மக்களுக்கு செஞ்சேன்னு அறிக்கை கொடுத்து செய்யாமல் இருக்காங்க? செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறையா பண்ண அதான் உதாரணம் சொல்கிறது. எதுவுமே செய்யலையா? ஒன்று கூட செய்யலைன்றீங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறது, அவங்க செஞ்சது என்பதெல்லாம் வேறு. அவங்க அறிக்கையில் சொன்னது, அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது பஞ்சமேள மீட்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட 1 சென்ட் நிலம் மீட்கலை. பேக்லாக் வேக்கன்சி நாங்கள் வந்தால் நடைமுறைப்படுத்துவோங்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தலை. கல்வி, அடிப்படை கல்வி நாங்கள் உயர்த்துவோங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆதரவு நல பள்ளிகளில் 35,000 மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அட்மிஷன் பல விடுதிகள் மூடிக்கிட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு வராங்க. பல விடுதிகளை தனியார் மயமாக்குறாங்க. தனியார்ட்ட அந்த கேன்டீனை, அந்த உணவை தனியார்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ இது எந்த வகையில் சமூக நீதி? இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அவங்க ஆட்சி பொறுப்பேற்றோன்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பட்டியலின மக்களுக்கு மாவட்டந்தோறும் ஒரு திருமண மண்டபம் கட்டி கொடுப்போனாங்க. அது அவங்களுடைய 110 தேர்தல் விதியின் கீழே இருக்குது. ஒரு மாவட்டத்தை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, இது வரைக்கும் இல்லை. தகவல் உரிமை சட்டத்தை கேட்டால் அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதரவு நலத்துறை இயக்குனர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது, கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டது, ஆனால் மாநில அரசு நிதி ஒதுக்கலைங்கிறாங்க. நிதி இருந்தால் தானே ஒதுக்குறதுக்கு. இல்லை, நிதி இல்லைன்னா எப்படி 1748 கோடி திரும்ப அனுப்பப்பட்டுச்சு கடந்த 5 ஆண்டுகளில்? திருப்பி அனுப்பிட்டாங்க. திரும்ப அனுப்பியிருக்காங்கல்ல. செலவழிக்கப்படாமல் திரும்ப அனுப்பப்பட்ட நிதிகள் ஆர்டிஐல போட்டு வாங்கி போடுறாங்கல்ல. 1748 கோடி எப்படி திரும்ப போகுது? நிதி இருக்குது, செலவழிக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மயான பிரச்சனை, ஊருக்கு மயான பிரச்சனை இருக்குது. மயான பிரச்சனை இல்லாத கிராமமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் செஞ்சுருக்காங்களான்னா இல்லை. ஆனால் நான் தவறாக சொல்லவில்லை. சென்னையில் அந்த கபடி டீமுக்கான இது கட்டுறாங்களே, ஸ்டேடியம், விளையாட்டு மைதானம், அது வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டுதலுக்குரியது. ஆனால் அதை எதிலிருந்து எடுத்து கட்டியிருக்கணும்? இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையிலேருந்து எடுத்துருக்கணும். ஆனால் ஆதரவு நலத்துலேருந்து 75 லட்சத்தை எடுத்து கட்டுறாங்க. இவங்களுக்கே நிதி பத்தலை, வேலை செய்ய முடியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த நிதியை எடுத்து அங்கே செலவழிச்சா எந்த நியாயம்? இல்லை, அங்கே பெரும்பாலும் ஆதி திராவிட மக்கள் சார் 90% ஆதரவு மக்கள் தான். 1000 பேர் 100% எனக்கு அதில் மாற்று கருத்தில். ஆனால் எந்த துறையின்கள் கட்டப்படுது?
அதுதான் கேள்வி. இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைங்கிறப்ப இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நிதி இல்லையா? நிதி இருக்குல்ல. அப்போ நிதி இருக்கிறப்ப ஏன் ஆதரவு வெல்ஃபேர் நிதியை மட்டும் எடுக்கணும்? இதுதான் கேள்வி. அப்போ இதுக்கான அவங்க சரியான பதிலும் சொல்ல முடியாது. ஆனால் எடுத்து 75 லட்சம் எடுத்து கட்டி முடிக்க போகிறாங்க. ஆனால் அதே ஊரில் சாக்கடை இல்லை, லைட்டு இல்லை, தெரு வசதி இல்லை, மயானம் இல்லைன்ற அதை செஞ்சுருக்காங்களா? அந்த 75 லட்சத்தை அதில் பயன்படுத்தியிருக்கலாமே, அந்த மக்களோட அடிப்படை தேவைகள் பயன்படுத்தியிருக்கலாமே, இல்லையே. அதே மாதிரி விடுதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த விடுதியிலையும் இல்லை. இப்போது நீங்கள் இந்த விடுதின்னு சொன்ன பிறகு மிக பிரம்மாண்டமான பல கோடி ரூபாய் செலவில் வந்து MC ராஜா ஹாஸ்டல் அது திறந்து வச்சுருக்காங்க. அது வரவேற்கிறதுக்கு தானே சொல்ல முடியும். திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு விடுதியை சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த விடுதியும் காலி பண்ணுறது தப்பு இல்லையா? கடக்கோடி வீட்டில் கன்னியாகுமரியில் இருக்கிறவனும், நாகப்பட்டினத்தில் இருக்கிறவனும், இங்கே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருக்கிறவனும் இந்த கல்லூரி விடுதி படிக்க முடியுமா? சென்னையில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான். சென்னையில் இருக்க மக்களுக்கு அந்த ஒரு விடுதி மட்டும்தான். சென்னையில் நிறைய விடுதி கேள்விக்குறியாக தான் இருக்குது. அம்பேத்கர் நகருங்க, எக்மோவில் இருக்க ஒரு அம்பேத்கர் விடுதி எல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சென்னையிலும் அதே நிலைமை தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என்ன வேலை பார்க்குறாங்க? அவர் தான் கேட்கணும். அவர் வீடையே முற்றுகையிட்டமே 2 மாதத்துக்கு முன்னாடி, மயானத்துக்கு முற்றுகையிட்டமே. அப்போ கூட அவர் சொல்கிற வார்த்தை நிதி இல்லைங்கிற. அப்போ நான் கேட்குறேன், 1748 கோடி திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் அரசியல் பேசாதீங்க, நீங்கள் அரசியல் பேசாங்க. ஏங்க எங்கள் பணத்தை திரும்ப அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லணும்னா அரசியல் பேசாதீங்கன்றாரு. அதாவது அமைச்சர்கள் எல்லாமே முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய கைப்பாவையாக இருக்காங்களே தவிர அமைச்சர்களாக சுயமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய எந்த துறை அமைச்சரும் இல்லை. சரி, பெரும்பாலும் என்ன குற்றச்சாட்டை முதலமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரிகள் செய்யக்கூடிய குளறுபடி தான் அப்படின்றாங்களே. நீங்கள் நேரடியாக வந்து முதலமைச்சர் குற்றச்சாட்டுறீங்களே. நேரடி முதலமைச்சர் எங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர். அதிகாரிகிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்க நிதி ஒதுக்கலாம். அதான் சொன்னேன், RTIல கேட்டிருக்கோம் திருமண மண்டபத்துக்கு அரசு நிதி ஒதுக்கலைங்கிறாங்க. அப்போ நாங்கள் யாரை சொல்கிறது? டைரக்டர் ஆனந்த சொல்கிறதா, முதலமைச்சரை சொல்கிறதா? அவர் தானே கொடுக்குறாரு எங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் நிதி ஒதுக்கப்படலைன்னு. அப்போ யாரை சொல்கிறது சொல்லுங்கள் நீங்கள். சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது திமுக ஆட்சி முடியக்கூடிய அந்த சூழ்நிலை. உங்களுடைய பிரதான கோரிக்கை இனியாவது வந்து எங்களுக்கு நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதை நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க? முக்கியமான கோரிக்கையை நாங்கள் பார்க்குறது நீண்டகால கோரிக்கை. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கியமான கோரிக்கை நிலம். அப்போ பஞ்சம் நிலமாக இருந்தாலும் சரி, அது பூமிதான நிலமாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம்பு நிலமாக இருந்தாலும் சரி, கோவில் நிலங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிலங்கள் மீட்கப்பட்டு நிலமில்லாத பட்டியலின மக்களுக்கு முன்னுரிமை நிலம் வழங்கப்படணும். இதுக்கு எந்த திட்டமும் கடந்த 5 வருஷத்தில் இல்லை, இனிமேல் வைப்பாங்களான்னு தெரியாது. சமூக மாற்றம் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மட்டுமே 7000 சொச்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தென் மாவட்டத்தில் மட்டும் 3402 வழக்குகள். அப்போ வன்முறை என்பது அதிகரிச்சிட்ருக்கு. இப்போ மேலவளவு கீழ் நடந்த வன்முறை கூட போதை கும்பலால், சாராய கும்பலால், கஞ்சா கும்பலால் வந்து ஏற்பட்ட கலவரம் தான். ஆனால் மாநில அரசு காவல்துறை என்ன சொல்கிறது, கஞ்சாவை தமிழ்நாட்டில் ஒழிச்சுட்டாங்கிறாங்க. அது பைத்தியகரத்தனமான ஒரு வாக்குறுதி. இப்போ கலவரத்தில் ஈடுபடுற அல்லது வன்மை ஈடுபடுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்க இளைஞராக தான் இருக்கிறான். இவன் எல்லாமே போதைக்கு அடிமையாகிறான். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் எதுவுமே சாத்தியக்கூறு இல்லை. இப்போ போதை கலாச்சாரம் முழுமையான மது விலக்குனாங்க, ஒன்றும் நடக்கலையே. ஒரு சாராய ஒரு அரசு மதுபான கடை மூடலையே. கனிமொழியோட சொன்னாங்க ஏடிஎம்கே பீரியடில் இந்த ஆட்சியில் வந்து இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடி போச்சுனாங்க. இளம் விதவைகள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமா இப்போ இந்த 5 வருஷத்தில்? இல்லையே. மதுபான கடையும் மூடலை, கஞ்சா போன்ற போதைப் பொருள்களையும் தடுக்க முடியலை. அப்போ இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையும் அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர். இதை கட்டுப்படுத்தாமல் சமூக மாற்றம் என்பது எந்த சமூகத்திலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர், பறையருக்குள்ளே பறையரை வெட்டுறான் கஞ்சா குடிச்சிட்டு வந்து. அங்கே வழக்கு போட்டு இப்போ வழக்கு நடந்துட்டுருக்கு. பறையருக்குள்ளேயே பறையர் ஒரு கும்பல் கஞ்சா கும்பல் வந்து வெட்டுது. ஏன்டான்னு கேட்டால் நீ என்னையே கஞ்சா குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, நீ யார் என்னை கேட்கறதுக்கு? அங்கே எதை நோக்கி போகுது? அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்டால் அங்கே கஞ்சாவே இல்லைங்கிறாரு. ஆனால் எஸ்பி ஒத்துக்கிறார், மாவட்ட காவல் கண்காணிப்பால் ஒத்துக்கிறாரு. ஆமாம் அந்த பகுதியில் கஞ்சா இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அங்கே ரெட்டை கொலை நடந்துச்சு சேத்தூரில், அந்த கோவில் ரெட்டை கொலை. அதுக்கு ஆய்வுக்கு போனவர் சொல்கிறாரு ஆமாம் கஞ்சா பெருகி போச்சுங்கிறாரு. ஆனால் காவல்துறை ஆய்வாளர், களத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் கஞ்சாவே இல்லைங்கிறார்.
அப்போ இந்த சீரழிவு கலாச்சாரத்தை தடுக்காமல் சமூக மாற்றம் என்பதோ அல்லது பொருளாதார மாற்றம் என்பதோ மேம்பாடு என்பதோ தமிழ்நாட்டில் கேள்விக்குறி தான். அது வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், அதாவது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசு திமுக அரசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு விஷயம் தோழர். இவங்க எதுக்கெடுத்தாலும் சங்கிகள், மதவாத கட்சிகள், பிஜேபி வந்துடும், அதில் மாற்று கருத்து இல்லை. மதவாத கட்சிகள் வரும், சங்கிகள் வரும், பிஜேபி வருங்கிறது உண்மைதான். அதை தடுக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? 7000 வழக்கு கடந்த ஓராண்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத சம்பவம் இல்லை இந்த ஆண்டு. அப்போ அதை நீங்கள் காவல்துறையும் அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பொறுப்பெடுக்க போகிறீங்க? அதெல்லாம் தடுக்காமல் நீங்கள் நாங்கள் பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் பாதுகாப்பாக இருக்க எந்த வயசில் பாதுகாப்பாக இருந்திருக்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்கள். எந்த வகையில் பாதுகாப்பாக இருந்தீங்க? எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லை. அடக்குமுறையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கொலையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எதில் உங்கள் பாதுகாப்பு? இனி 2026 தேர்தலில் வந்து திமுகவை நம்ப நீங்கள் தயாராக இல்லைன்றீங்க. இல்லை, திமுக நம்பல தயாராக என்பதை விட திமுக இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. 5 வருஷத்தில் விட்டுட்டாங்க, இன்னும் 3 மாதம் செய்வாங்களாம் நிச்சயமாக இல்லை. நீ யார் வந்தாலும் இன்னொன்று வந்து ரொம்ப பகிரங்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் தான். மீண்டும் திமுக ஆட்சி 2026 வந்தால் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை அதிகரிக்குமே தவிர குறையாது. ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க, தெளிவாக சொல்ல முடியும். நிச்சயமா 2026 தேர்தலில் திமுக மீண்டும் வந்தால் இவர்களுடைய குற்ற செயல்கள் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு உறுதிப்பட வந்து சொல்லியிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி.